கிறிஸ்தவின் அன்பானவர்களே, இந்த நற்செய்தி யோபு பத்தி நம்ம இப்ப பேச போறோம். யோபு இஸ்ரவேல் தேவன் மேல ரொம்ப விசுவாசமா இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தது. ஆனா தேவன் அதை அனுமதித்தார். சாத்தானுக்கும் தேவனுக்கும் பிரச்சனை. தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிள்ளை அவன் உயிர் என்னது, அவன் மேல கை வைக்காத. ஆனா நீ அவனை என்ன வேணா பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சவால் வர்றாரு. அந்த சவால்ல யோபு ஜெயிக்கிறார். யோபு என்ன சொல்றாரு, நான் பிறக்கிறப்போ நிர்வாணியா தான் பிறந்தேன். நான் போறப்ப நிர்வாணியா தான் போக போனேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வராரு, தேவன் அனுமதிக்கிறாரு. ஆனா எது வந்தாலும் தேவன் தான் கொடுத்தார், தேவன் தான் எடுத்தார் அவர் சொல்றாரு. ஸோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் அது மாதிரி இருக்கணும். துன்பங்கள் கஷ்டங்கள் போவோம். ஆனா நம்ம எப்பவுமே இஸ்ரவேல் தேவன் மேல சர்வ வல்லவர் மேல தான் நம்ம பாசமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நம்மள மட்டும் பொன் போல் தங்கம் போல் மாற்றுவார். தங்கம் போல் நம்ம ஜொலிக்கணும், நம்ம வாழணும்னா தங்கம் எப்படி புடமிட்ட பேர் ஜொலிக்குதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில புடமிட்டு அது அனுமதித்து அதுக்கப்புறம் பொன் போல் நம்ம ஜொலிக்க செய்வார். ஸோ அதே போல் யோபு போல் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள், சமுதாயத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.